வேறு லெவலில் சூப்பரான எபிசோட் வந்திருக்கு. கார்த்தி செம்மையாக வந்து கதவெல்லாம் உடச்சி மாஸ் பண்ணுறாரு. ஒரு மாதமாக நானும் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். 5000 வியூஸ் வந்து தொடவே மாட்டேங்குது. என்ன காரணம்னு சுத்தமாக வந்து தெரியல. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ போடுறது பெருசாக யாருக்கும் வந்து தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்லேயே வர மாட்டேங்குது. நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிவிட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மருதை எப்படியாவது வெளியில் கொண்டு வர வைக்கணும்னு சந்திரா வந்து யோசிச்சுட்டு உன்னை வெளியே கொண்டு வர வைக்க என்னால் முடியும், ஆனால் நான் கேட்குறது எல்லாத்தையும் நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே மருதை வெளியில் கொண்டு வர வச்சுட்டாங்க. அந்த இடத்துல ஒரு வீட்டில் வந்து பதுங்கியிருக்காப்புல. அப்பன்னு பார்த்து சந்திரா வந்து கேட்குறாங்க, நான் தான் உன்னை காப்பாற்றினேன், நீ என்ன பண்ணுறன்னா என் வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வரப்ப ரேவதியை பழி வாங்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? ரொம்ப அதிகமாக இருக்குது. சூப்பர். அதுபடியே நீ எனக்கு சில பல உதவியும் செய்யணும். ரேவதியை பத்திரமா அமுச்சு வைக்கணும்னு நீ நினைக்கிறல்ல, அதே போல் எனக்கு எங்கள் அக்காவையும் பத்திரமா வந்து அமுச்சு வை. இது எல்லாம் அவங்கள பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்தளவுக்கு யோசிப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. ஏன்னா சிவனாண்டியை என் கையாலேயே என்னென்னமோ வந்து செய்ய வச்சுட்டா என் மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. அப்படிங்களா? உண்மையாவா? அப்படின்னு சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி லேசுப்பட்டவில்லை. நீ ரேவதியை எனக்காக வந்து பழி வாங்க சொல்கிறேன்னு நினைக்காத. எங்கள் அக்காவை பழி வாங்காமல் விட்டுட்டேன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு உன்னை எங்கே இருந்தாலும் சும்மா விட மாட்டா. என் புருஷனோட மாமனோட நிலமை என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஃபோட்டோவில் வந்து வீடியோ காலில் வந்து காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே அரண்டு போயிட்டாங்க. நான் என்னை காப்பாற்றிக்கிறதுக்காவையாவது இதை நான் செஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு சந்திரகலா ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து வாங்கிக்கிறாங்க. தனியாக வந்து அல்பத்தனமாக வந்து மாட்டிக்காத, ஒரு 6-7 பேர் கிட்டவா, எப்படி இருந்தாலும் நாயகன் உள்ளே வந்துடுவான் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க, அதுக்கேற்ற மாதிரி நானும் பிளான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இன்றைக்கி காற்று கொஞ்சம் பலமாக வருது இல்லைக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல, ஜில்லு ஜில்லுன்னு காற்று வந்தா அப்படின்னு சொல்லும்போது மயில் வாங்கணும் யோசிக்கிறாங்க. என்ன இவங்க வாசக்கதவையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அது சரியில்லையே, சாத்தி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இருக்கட்டும் மாப்பிள்ள, தொடர்ந்தே இருக்கட்டும்ங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் அதை கூட வந்து செய்ய விட மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி யோசிக்கிறப்ப மருது அவங்க ஆட்கள் எல்லாரும் முகமுடியை போட்டுக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு கதவை வந்து தாப்பா போட்டுட்டு பெட்டக கதவையும் அப்படியே 2-3 இது வச்சுருக்காங்க போல இருக்குது. அந்த கொண்டியும் போட்டு நல்லா வந்து இறுக்கி தாப்பா போடுறாங்க. யாராலையும் இந்த கதவை தாண்டி வர முடியாது. யாரா நீங்கள் பட்ட பகலில் எங்கள் வீட்டில் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு வந்திருக்கோம்னு நினச்சியா? இல்லை, என்ன மாட்டி விட்டுட்டீங்கள. நீ யாருடா, ஒன்று எதுக்குடா நாங்கள் மாட்டி விட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போன்னு பார்த்து முகமுடியை கழட்டுறாங்க. மருதை பார்த்த உடனே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி அப்போன்னு பார்த்து பீரோவில் இருக்கிற பொருளை வந்து எடுக்கலான்னு போகிறப்ப நவுறாதீங்க, இப்போ நீங்கள் நவுந்தீங்கன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆல்ரெடி எல்லாரும் இப்போ சிரிச்ச முகமாக இருக்கீங்க, அப்படியே இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். ரேவதி இது எல்லாத்தையும் மாடியிலிருந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி நான் இந்த நிலமையில் இருக்கேன்னா முழுக்க முழுக்க காரணம் கார்த்தி தான், ரேவதியும் தான். அதனால் அவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். மரியாதையாக ஓடிப்போயிடு, இல்லாட்டி நான் யாருன்னு நான் காட்டுவேன். ஓ அப்படியா, அந்த விஷயத்தெல்லாம் காட்ட தான் நான் வந்திருக்கேன். ரேவதியை பத்திரமா வந்து அமுச்சு வைக்காமல் விட மாட்டேன்னு மனசில் வந்து நினச்சிக்கிட்டு எங்கே போனா ரேவதி, உங்ககிட்ட பேசுகிறதுக்கெலாம் எனக்கு நேரமே இல்லை. டேய் பசங்களா, இவங்களை எல்லாரையும் கவனமாக வந்து பார்த்துக்கங்க, எங்கேயுமே வந்து நவரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அமைதியாக நின்று எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 4-5 பேர்கிட்ட அச்சச்சோ இப்போன்னு பார்த்து சகல இந்த வீட்டில் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு மயில் வந்து யோசிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து மயில் தொலைபேசி எடுக்கலான்னு போகிறப்ப அவங்க மாட்டுக்கு ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. தொலைபேசி உடஞ்சிருது. அந்த இடத்துல உடனே மயில் தேவையில்லாமல் வந்து பண்ணாதப்பா, இல்லாட்டி பிரச்சனையாயிட போகுதுன்னு மயில் வாகனத்தை கண்ணாப்பண்ணான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சே, அவங்க போனதுக்கப்புறம் எடுத்துருக்கலாம்ல மாப்பிள்ள, இல்லை இப்போதைக்கு நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ரேவதி இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, நான் அவளை தேடி கண்டுபிடிக்க போகிறேன். எல்லாரும் இங்கே மாட்டிக்கிட்டாங்க, ரேவதி இங்கே இல்லவே இல்லைங்கிற மாதிரி சாதிக்கும்போது சந்திரா மட்டும் மாடியில் இருக்கா ரேவதின்னு கஞ்சாடையில் வந்து பேசினோன்னே அவள் இங்கே தான் மாடியில் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் வேக வேகமாக வந்து வராங்க. அந்த இடத்துல
ரேவதி எங்கே போனேன் அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக ஸ்டோர் ரூமுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு கதவை சாத்திட்டு தாப்பா போடாமல் ஒரு சாக்கை மூடிட்டு அப்படியே ஒரு பேரலுக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க நம்ம ரேவதி. அந்த நேரம்னு பார்த்து மருது எல்லா ரூம்லேயும் வந்து கட்டில் கடியிலேருந்து எல்லாம் தெள்ள தெளிவாக வந்து தேடி பார்க்குறாப்புல அந்த ஸ்டோர் ரூம் சாத்தியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக திறக்கிறாங்க. திறந்த உடனே கதவு வந்து கீச்சுன்னு சவுண்டு கேட்குது. ஓகே, மருது இங்கே வந்துட்டா. இப்போ என்ன பண்ணுறது? அவசரத்தில் நான் மாமா கிட்ட கூட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. மாமா, என் மனசுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, நீங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கீங்க. இப்போ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தே ஆகணும். ரேவதி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இது கார்த்திக்கு எப்படியோ வந்து தெரிஞ்சிருது தெளிப்பதி மூலியமா. என்னது, ரேவதிக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போயிடுவோம். பட்ட பகலில் வீட்டு கதவெல்லாம் தாப்பா போட மாட்டாங்களே அப்படின்னு கார்த்தி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. ஏதோ ஒரு கார் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்கிறப்ப, டேய் அது என்னோட சகல தாண்டா, என் தம்பிடா, அவர் இங்கே வந்தாருன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் யாருமே வந்து கத்தக்கூடாது. மாடியிலேருந்து வந்து பார்க்குறாங்க மருது. அச்சச்சோ என்னது இப்படியெல்லாம் வந்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் கீழே இறங்கி போகிறாங்க. கதவை வந்து சாத்திட்டு உடனே கொஞ்ச நேரத்தில் நம்ம ரேவதி மாட்டுக்கு எந்திரிக்கிறாங்க. ஜன்ன கதவை திறக்க முடியல. ரேவதி பேசுகிறதும் அந்த பக்கம் கேட்க மாட்டேங்குது. ரொம்ப வருஷம் ஆச்சு போல இருக்குது அந்த கதவை வந்து யூஸ் பண்ணி, அதனால நல்லா வந்து மாட்டியிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு திறக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி கண்ணுக்கு எதிரா மாமா இருந்தும் இங்கே என்னால் பேச முடியாமல் போகுதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கதவை லைட்டாக வந்து தட்டுறாங்க. ஒரு வேளை தட்டி இவனுக்கு எதுவும் கேட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் பிரச்சனை இன்னமும் அதிகமாகிடும், ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜன்னலுக்கு மேலே ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்குது, அந்த இடத்துல ஏறி நின்னா சரியாக இருக்கும்னு ஸ்டூலை வந்து தேடுறாங்க. ஒரு ஸ்டூல் இருக்குது, அங்கே வந்து அந்த ஸ்டூல் மேலே ஏறி நின்று அப்படியே வந்து இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை தூக்கி போடுவோன்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்தி காலங்காத்தால் எதுக்காக கதவு பூட்டுறாங்க ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு கதவை வந்து தட்டுறாங்க. அந்த இடத்துல வீட்டில் யாராவது ஒருத்தர் சத்தம் போட்டிங்க அப்புறம் அவ்வளோதான். இவன் எதுக்குடா இங்கே வந்தான், இவன் வருவான்னு எதிரியே பார்க்கலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அண்ணா கதவை திறந்துடலாமா, நம்ம தான் 6 பேர் இருக்கோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப, கதவு திறந்தா என்ன ஆகும் தெரியுமா, அவன் என்ன சாதாரண ஒரு ஆள் நினச்சியா, அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா. சில விஷயத்துக்கு முன்னாடி நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக பின்வாங்கி தான் ஆகணும். அதை விட்டுட்டு நம்ம மோதி தான் பார்க்கணுன்னா, இப்போ கதவு திறந்ததுக்கப்புறம் உள்ளே வந்தான்னு வச்சுக்கிங்க, நம்ம என்ன பண்ணாலும் அவன் தான் ஜெயிப்பான். அந்த உண்மையை நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லாவே. அவன்கிட்ட மோதியெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருங்க. என் தங்கச்சி பையன் இங்கே வந்துட்டாப்புல, இருப்பினும் எதுவுமே வந்து செய்ய முடியாமல் இருக்கேன்னு நம்ம ராஜராஜன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்க மாப்பிள்ள, கண்டிப்பாக சகலைக்கு நம்ம இங்கே பிரச்சனையில் இருக்கோம் தெரிஞ்சு தான் இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து ஒரு புது கார் வேறு வந்து நிற்கிது. இந்த கார் எதுக்கு இங்கே வந்து நிற்கிது, கதவு வேறு சாத்தியிருக்கு, என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக வந்து பார்க்குறப்ப எல்லாரும் ஒரு சைடில் வந்து கேஷுவலாக உட்கார்ற மாதிரி தான் உட்காரணும், இல்லாட்டி ரேவதி மாடியில் இருக்கா, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி சொன்னேன். அப்படியே நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே அப்படியே வந்து இருக்காங்க. கதவும் தட்டுறாப்புல நம்ம கார்த்தி. இருப்பினும் எதுவுமே கேட்க முடியாமல் தர்ம சங்கடத்தில் இருக்காங்க சாமுண்டேஸ்வரியிலேருந்து எல்லாரும்.